Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். ஓரணியில் தமிழ்நாடு எனும் பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கிறார் மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஓரணியில் தமிழ்நாடுங்கிறது பாஜக எதிர்ப்பை முன்னெடுத்து அதில் போறார். என்டிஏ பலவீனப்படுத்த நினைக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அவருக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறான். அப்போ காங்கிரஸும் திமுக சேர்ந்தாலே 40% ஆயிரும். இதில் வெறும் ஆடு மாடுங்கிற மட்டும் இல்லை, கிராமப்புற பொருளாதாரம் இதில் இருக்குது. பால் பொருளாதாரம், இறைச்சி பொருளாதாரம், ஆடு மாடு செல்வங்கள்ங்கிற இது எல்லா விவசாயிகளுக்கும் பெரிய நன்மையை பெற்று தரும். சீமான் பிற்போக்குத்தனமா போறாரு. RSS அஜெண்டா, நாக்பூர் அஜெண்டாவில் இந்த ஜாதின்னா ஆடு மாடு தான் மேய்க்கணுங்கிற மாதிரிலாம். அண்ணாமலை தான் எடுத்த 11.4% 65 சட்டமன்ற உறுப்பினர்களை ஐயா எடப்பாடி பழனிசாமி கிட்ட வாங்கணுங்கிறதுல உறுதியா இருக்கிறாரு. இப்ப அதிக தொகுதிகளை ஒதுக்க அதிமுக முன் வருமா? பாஜகவுக்கு முன் வர மாட்டாங்க. அதுல பெரிய மல்லுக்கட்டு இருக்கு. ஏன்னா எடப்பாடி டப் ஃபார் கெய்னர். அன்புமணிட்ட கேட்டா என்ன சொல்லுவாரு? அமித்ஷா சாஹேப், நாங்க இல்லாம எடப்பாடி பழனிசாமியால 90 தொகுதியில ஃபைட்டே கொடுக்க முடியாது. நான் உங்கள் சங்கீத் குகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சங்கீத் குஹான். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும் தம்பி. சார் மகிழ்ச்சி சார். ஓரணியில் தமிழ்நாடு எனும் பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கிறார் திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஏன் இப்போதே வீடு வீடா போய் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு சேகரிப்பிலிருந்து ஈடுபட்டுறாங்களா? இப்பவே அடுத்த முறை வரணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக எல்லா முயற்சிகளும் ஈடுபடுறாரு. ஓரணியில் தமிழ்நாடுங்கிறது பாஜக எதிர்ப்பை முன்னெடுத்து அதில் போறாரு. அதுக்கு காங்கிரஸ் அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறான். என்டிஏ பலவீனப்படுத்த நினைக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அவருக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறான். அப்போ காங்கிரஸும் திமுக சேர்ந்தாலே 40% ஆயிரும். மீதி கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு 10% வந்தாலும் 50% போயிடலாம். ஓரணியில் தமிழ்நாடுங்கிற அந்த பிரச்சாரத்தின் மூலமாக இவர் தான் ஜெயிப்பாருங்கிற தோற்றம் அதில் கிடைக்குது. இன்னும் சொல்ல போனால் சட்டமன்ற தேர்தல்னா பாஜகவுக்கு என்ன ரெலவன்ஸுங்கிற ஒரு இதை தேமுதிக மறைமுகமாக பேசுகிறாங்க. டாக்டர் ஐயா ஓரளவு இண்டிகேட் பண்ணுறாரு. எதிரணியில் 214 தனிச்சு நிற்கக்கூடிய சீமான் வெளிப்படையாகவே அதை சொல்லி அடித்து விளையாடுறாரு. அப்போ பாஜக எதிர்ப்பு தங்களுக்கு பெரிய அளவு கை கொடுக்கும். 2024 எடப்பாடி எடுத்த பாஜக எதிர்ப்பில் உள்ள வாக்காளர்களும் அதில் 1% கிடைச்சாலும் கூட அது லாபம் தான்னு ஓரணியில் திரளவும் பாஜகவுக்கு எதிராகன்னு அந்த மூவை ஸ்டாலின் பண்றார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய ஆடு மாடுகளின் மாநாடு ஜூலை 10ஆம் தேதி அக்கட்சியின் உழவர் பாசறை சார்பில் நடத்தப்படுகிறது. ஏன் இது மாதிரியான ஒரு மாநாட்டை சீமான் முன்னெடுக்கிறார்? இது மக்கள் மத்தியில் ஒரு பெரும் எழுச்சியை பெற்று தருமா அடுத்த தேர்தலில்? கண்டிப்பா பெரிய எழுச்சியை பெற்று தரும். இதுல வெறும் ஆடு மாடுங்கிற மட்டுமல்ல, கிராமப்புற பொருளாதாரம் இதுல இருக்குது. பால் பொருளாதாரம், இறைச்சி பொருளாதாரம், ஆடு மாடு செல்வங்கள்ங்கிற இது எல்லா விவசாயிகளுக்கும் பெரிய நன்மையை பெற்று தரும். மேய்ச்சல் நிலங்கள் மீட்டெடுக்கப்பட்டால் ஆடு மாடுகளோட அந்த வெயிட் கூடும். வெயிட்னா அதோட நோஞ்சானா இருக்காம இதா இருக்கும். அவங்க ஈல்டு பண்ணக்கூடிய பாலின் அளவு கூடும். அவங்க குறுக்கக்கூடிய இறைச்சியின் அளவு கூடும். இது விவசாயிகளின் வருமானத்தை பெருக்கும். ஸோ அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்தும். இது யாதவ் சமுதாய ஆடு மாடு மேய்க்கக்கூடிய அந்த சகோதரர்கள் அல்ல. கரையாளர், தாஸ், அவங்க பெரிய லெவலில் உள்ள ஒரு கம்யூனிட்டி, பரவலாக தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள ஒரு மெஜாரிட்டி கம்யூனிட்டி. அந்த சமூக சகோதரர்கள் மட்டுமில்லை, எல்லாருமே ஆடு மாடு மேய்க்கிறாங்க. என் முத்திரையர் வீடுகளில் ஆடு மாடு இல்லையா? மறவர் வீடுகளில் ஆடு மாடு இல்லையா? மறவர்களில் கூட கொஞ்சம் வாத்தும் வளர்ப்பாங்க மறவர் சமூக சகோதரர்கள். இப்படி ஒவ்வொரு சகோதர நாடாரு, வன்னியர் எல்லாருமே பண்ணக்கூடியவர் தான். வெள்ளாள கவுண்டர், உடையார் எல்லாருமே. ஸோ ஒட்டுமொத்த விவசாயிகளுக்காக தான் சீமான் அந்த இதை பண்றாரு. ஒரு சிலர் சீமான் பிற்போக்குத்தனமா போறாரு. RSS அஜெண்டா, நாக்பூர் அஜெண்டாவில் இந்த ஜாதின்னா ஆடு மாடு தான் மேய்க்கணுங்கிற மாதிரிலாம் பண்றாரு. அப்படியெல்லாம் இல்லை. ஆடு மாடு மேய்க்கிறது பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிய பலம் சேர்க்குங்கிறதுல கிராமப்புற பொருளாதாரம், தற்சார்பு பொருளாதாரம், பால் பொருளாதாரம், இந்த அடிப்படையில் சீமான் போறாரு. ஏன்னா வட இந்தியாவில் சுதந்திரத்துக்கு பிறகு அணைகள் கட்டப்பட்ட பிறகு பசுமை புரட்சியும் வெண்மை புரட்சியும் தான் பல பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை வளப்படுத்தி பெருசாச்சு. குறிப்பாக ஒயிட் ரெவல்யூஷன் தான் யாதவர்களை யூபி பிகாரில் பெரிய அளவுக்கு அப்வர்ட்லி மூவிங் காஸ்ட் ஆட்டு அப்பர் காஸ்ட்களுக்கு சேலஞ்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு லால் யாதவ், தேஜஸ்வி யாதவ், முலாயம் யாதவ், அகிலேஷ் யாதவ் வந்திருக்குதுன்னா அந்த வெண்மை புரட்சி அவங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டை கொடுத்தது. பட் ஓவரால் அந்த வெண்மை புரட்சியில் குஜார்ஸ் இருக்கிறாங்க. பல தரப்பட்ட மக்களும் அந்த இதுக்குள்ள இருக்கத்தான் செய்கிறாங்க. ஸோ இங்கேயும் இந்த இது எல்லா விவசாயிகளுக்குமானது தான். குறிப்பாக யாதவ சமுதாய மக்கள்
இதுல அவங்க குழந்தை மாதிரி பயன்படுத்தி நிறைய அளவு அந்த ஆடு மாடு வளர்த்தல்ல அவங்க பெருசா இருக்கிறாங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். சீமான் அவருடைய அடுத்த மூவ் தான் என்ன சார்? இப்போ தொடர்ந்து 234 தொகுதிக்கும் தனித்து தான் போட்டின்னு எல்லாமே சொல்லிட்டாரு. பட் இருந்தாலும் இந்த முறை வந்து வடக்கு மாவட்டங்களில் போட்டியிட போகிறா இல்லை தெற்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரா? ஏன் தெற்க ஒன்று வடக்கு ஒன்று நிற்கலாமே? 2 தொகுதிகளில் போட்டியா? ஆமாம், அவர் தான் முடிவு பண்ணணும். சீமான் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா அவர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பார். பீகார் தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி தனித்து போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறது இன்றைக்கு. ஸோ இதை நம்ம பார்க்கும்போது இந்தியா கூட்டணியில் எதுவும் பிளவு எதுவும் ஏற்படுதா? இந்தியா கூட்டணிங்கிறது மக்களவைத் தேர்தல் வரும்போது ஒழுங்காக வருவாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்தியா கூட்டணி வந்து இன்டாக்டாக போயிட்டு இருக்குது. மற்ற மாநிலங்களில் இந்தியா கூட்டணிங்கிறது இன்டாக்டான ஒரு கூட்டணி இல்லை. தமிழ்நாடு பாஜக முன்னாள் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்களுடைய அடுத்த வியூகம் என்ன சார்? அண்ணாமலை தான் எடுத்த 11.4% 65 சட்டமன்ற உறுப்பினர்களை ஐயா எடப்பாடி பழனிசாமி கிட்ட வாங்கணுங்கிறதுல உறுதியாக இருக்கிறாரு. அமித்ஷாட்ட சொல்லிட்டாரு, நட்டாட்ட சொல்லிட்டாரு, சந்தோஷ்ட சொல்லிட்டாரு, பிஎம்ஓட்டையும் சொல்லிட்டாரு. தெளிவாக அதில் இருக்கிறார். அதுதான் அவருக்கு மூவ். ஏன்னா அந்த 11.4% வாக்குக்கும் 65 எம்எல்ஏ சீட்டு வாங்கினா தான் அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும். நீங்கள் 30, 35, 40ன்னு சொன்னால் அது 11.4 டிரான்ஸ்ஃபர் ஆகாது. ஒரு 5-6 தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். 5-6 ஸ்டாலினுக்கும் சீமானுக்கும் போயிடும். இப்போ அதிக தொகுதிகளை ஒதுக்க அதிமுக வந்து முன் வருமா? பாஜகவுக்கு இவ்வளோ தொகுதி முன் வர மாட்டாங்க. அதில் பெரிய மல்லுக்கட்டு இருக்கு. எதை வச்சு மல்லுக்கட்டுன்னு சொல்கிறீங்க? ஏன்னா எடப்பாடி டஃப் ஃபார்கெய்னர். ஒவ்வொரு கூட்டணியிலையும் அவருக்கு லாபத்தை தான் பார்க்க நினைப்பார். வேற வழி இல்லாமல் தான் தேமுதிகவுக்கு 5 சீட்டு கொடுத்தாரு. அதே தேமுதிக உதாசீனப்படுத்தினார். அந்த டைமுக்கு தக்கன அவர் பெருசாக பேசுவார். இதெல்லாம் ரஃப் அண்ட் டஃபாக அதை டீல் பண்ணதுக்கு தமிழிசையால் முடியும்னு நினைக்கிறீங்களா? எடப்பாடி கிட்ட கூட்டணி பேரம் தமிழிசையால் முடியும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டேன். முடியவே முடியாது. அதுக்கான கெப்பாசிட்டி வேணும், டேலண்ட் வேணும். அண்ணாமலைட்ட இருக்கு. அதில் முதல்ல எடப்பாடி வச்சு நம்ம எம்எல்ஏ ஆகணுங்கிற ஆசையை விட்டுறணும். எடப்பாடி இருந்தால் தான் நம்ம எம்எல்ஏ ஆக முடியும்ங்கிற ஆசை இருந்தாலே மண்ணு பேரம் பேசிட முடியாது. அண்ணாமலையை பேச்சுவார்த்தை குழு தலைவராக போடணும். சீட் நெகோசியேஷன் கமிட்டி தலைவராக போடணும். கூட்டணி பேச்சு அண்ணாமலை இருக்கணும், போடணும். அப்படி போட்டால் தான் 60-65 சீட்டு வாங்க முடியும். நல்ல சீட்டும் வாங்க முடியும். அல்லது திருவண்ணாமலை, திருக்கோயிலூர், உளுந்தூர்பேட்டை இந்த மாதிரிப்பட்ட பாஜகவுக்கு ஸ்பேஸ் இல்லாத சீட்டை தலையில் அடிப்பார். ஆனால் திமுக அமைச்சர்கள் நிற்கக்கூடிய தொகுதி தான் பாஜகவுக்கு வரும். ஏன் அந்த மாதிரி தொகுதிகளாக ஒதுக்குறாங்க? அது அவருக்கு கில்லாடித்தனம். வாங்குறவன் ஏமாளின்னு சொன்னால் கொடுக்குறவனுக்கு என்ன, அவனை ஏமாத்துறதான் அவனுக்கு பெரிய சக்தி ஆட்டு வளர்றதுக்கும் தன்னோட பர்சன்டேஜை ஏற்றுக்கிறதுக்கும் அதுதான் வசதியாக இருக்கும். அப்போ இந்த இடத்துக்குள்ள வேற யாரும் எடப்பாடிக்கு மேட்ச் கிடையாது. அண்ணாமலையோட அந்த அறிவும் ஆற்றலும் தான் அந்த கூட்டணி பேரத்தில் ரஃப் அண்ட் டஃபா நின்று பாஜக அண்ணாமலை ப்ரூவ் பண்ண ஸ்ட்ரென்த்துக்குள்ள சீட்டை வாங்க முடியும். இப்போ அன்புமணி அவர்கள் தொடர்ந்து திமுகவை வந்து கடுமையாக அட்டாக் பண்ணி பேசி வரதை பார்க்குறோம். ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது ஏற்கனவே அவங்க வைக்கிற முக்கிய கோரிக்கையான 10.5% இடஒதுக்கீட்டை வந்து திமுக அரசு வந்து வழங்கலை அப்படிங்கிறதுலையும் ஒரு கம்ப்ளைண்டாகவே சொல்லிட்டு வராங்க. ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது கிட்டத்தட்ட அவர் வந்து பாஜக கூட்டணியில் தான் ஐக்கியமாக போகிறாரு அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஆனால் ராமதாஸ் அவருடைய நிலைப்பாடு இன்னும் கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கு. அன்புமணி இந்த இடத்துக்குள்ள கடந்த காலத்தின் கைதியாக இருக்கக்கூடிய தமிழறி மணி ஐயாவுக்கே சொல்கிறேன். நான் களத்திலிருந்து வந்தவன். தாளிங்க நாடு ஐயா மூலமாக அவரோட தளபதியாக மிக பயங்கரமான களத்தெல்லாம் சந்தித்து வந்தவன். கள அரசியல் தெரியும். டாக்டர் ஐயா கூட நின்று களத்தை பார்த்து வந்தவன். மக்கள் உணர்வை ஸ்டடி பண்ணிட்டு வந்தவன். ஏசி ரூமில் ஒப்பீனியனுங்கிற பேரில் விருப்பத்தை தட்டி விட்டுக்கிட்டு அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, கேவலப்பட்டாலும் பரவாயில்ல, நாளைக்கு தப்பாக போனாலும் சுனா போனால் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போன்னு சொல்லக்கூடியவும் இல்லை. நான் 200 சீட்டு திமுகவுக்கு 2021 வரும்னு சொல்லும்போது 30 சீட்டு ஏன் போச்சுன்னா அது நான் சொன்ன தப்பாயிட்டு. நான் சொன்ன பிறகு ராசா வெடிகுண்டை தூக்கி வீசிட்டாரு. கலப்பு திருமண தம்பதியர்களுக்கு சொத்துங்கிற ஒரு தீர்மானம், நியாயமான ப்ரொக்ரெசிவ் அவுட்லுக் உள்ள தீர்மானத்தை அந்த சுனில் கனகூலு டீம் கடுமையாக நெகட்டிவாக பிரச்சாரம் பண்ணிட்டானுங்க. இதிலெல்லாம் வந்து நான் சொன்ன 200 வரல, 30 குறைஞ்சி போச்சுங்கிறத வெளிப்படையாக ஒத்துவிடக்கூடியவன். அதை தவிர நான் சொன்னதெல்லாம் 21 கரெக்டு எடுத்து பாருங்க. அதே மாதிரி 24 ஐயா எடப்பாடி பழனிசாமியை பயணி சரத்தில் நிறுத்தணும்னு சொன்னது இல்லை. அவர் 19.4 வந்துட்டாரு. அதெல்லாம் நான் தோத்து போனேன். அது கேப்டன் விஜயகாந்துக்கு சிம்பதி, இப்போ பிரேமலதா அம்மையா இருக்க பிரச்சார வலிமை, தென் 10.4% கொடுத்ததுனால உள்ள வன்னியர் ஆதரவு, இது எல்லா இதுவுமே கரெக்டாக சொல்லக்கூடியவன் தான். நான் இப்பவும் ஸ்டாலினுக்கு கலைஞருக்கு எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லை. ஆனால் கலைஞருக்கு இல்லாத ஒரு எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு வந்திருக்கு. இதை நான் துல்லியமாக சொல்கிறேன். கலைஞருக்கு இல்லாத எதிர்ப்பு, கலைஞருக்கு எதிர்ப்பு இந்த நாடார்கள்ட்ட ஸ்டாலினுக்கு இல்லை. இந்த நாடார்கள் கலைஞரை விட ஸ்டாலினை ஏத்துக்கிறாங்க. தமிழர் மணியன் உங்களுக்கு தான் கடந்த காலத்தின் கைதியா இருந்துகிட்டு அதே ஒரு
மோசமான வார்த்தையை சொல்ல விரும்பல. அப்படியே இருக்காதீங்க, அப் டு டேட் ஆகுங்க. முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவர் காமராஜன் சொன்னதை இந்த நாடார் கொண்டாடுறான். கலைஞர் ஆன்டி நாடார் பொலிட்டிக்ஸ் பண்றதை விட்டுட்டு, கலைஞருக்கு ஆன்டி நாடார் பொலிட்டிக்ஸை விட்டுக்கிட்டு ப்ரோ நாடாரா ஸ்டாலின் பண்றத இந்த நாடார் பாராட்டுறான். முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவர்னு சொன்ன போது பெருந்தலைவர் காமராஜால தான் வன்னியருக்கு எழுச்சி வந்தது. அந்த இடஒதுக்கீட்டை நெஹ்ருக்கிட்ட உள்ள செல்வாக்கை பயன்படுத்தி பட்டேலுக்கு எதிராக நெஹ்ருவையே ப்ரொடெக்ட் பண்ண காமராஜர், காந்திகிட்டே பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணி காந்திய மன்னிப்பு கேட்க வச்ச காமராஜர், நெஹ்ருக்கிட்ட சண்டை போட்டு ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தவருங்கிறத முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவர்னு காமராஜருக்கு உயரத்தையும் அவர் செய்த சாதனையும் கலைஞர் என்னைக்கும் மதிச்சதில்லை, பேசினதில்லை. சட்டசபையில பதிவு பண்ணி வச்சிருக்காரு இந்த உண்மை வரலாற்றை மு க ஸ்டாலின். அப்போ சொல்லலாம வன்னியர் வாழ்வுக்கு காரணம் காமராஜர் அந்த ஓபிசி ரெசர்வேஷன் கொண்டு வந்ததான்னு, முக்குலத்தோர் வேருக்கு காரணம் காமராஜர் கொண்டு வந்த ஓபிசி ரெசர்வேஷன் தான். 64க்கு மேல நாடார் எழுச்சிக்கு காரணம் காமராஜர் கொண்டது ஓபிசி ரெசர்வேஷன் தான் சொல்லலாம. 74க்கு மேல வெள்ளாள கவுண்டர் வேர்வுக்கு 74க்கு மேல கலைஞரால பிசியில வந்தாலும் காமராஜ் அடித்தளத்துல பண்ணி கொடுத்த அந்த ஓபிசி ரெசர்வேஷன் தான் சொல்லலாம. ஸோ இந்த நாடார்களை பொறுத்தளவில் பார்லிமெண்ட்டுக்கு மோடிக்கு போட்டவங்க அசம்பிளியில ஸ்டாலினை எதிர்த்து போறதுக்கு வாய்ப்பு இல்லை. நல்ல பிரதித்துவம் கொடுத்தா ஸ்டாலினுக்கே அவங்க வாக்களிக்க தயாரா இருக்காங்க. யதார்த்த நிலைமை கள நிலவரம் பாண்டே வரட்டு இந்த நாடார் கிராமங்களில் போய் மோடிக்கு ஓட்டு போட்டவங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க கேட்டா ஸ்டாலின் பேரும் வரும், சீமான் பேரும் வரும். ஸோ ஸ்டாலினுக்கு கலைஞருக்கு இருந்த எதிர்ப்பு நாடார்கள் மத்தியில் இல்லை. இப்போ நாடார்கள் மத்தியில் கொஞ்சம் செல்வாக்கு பெற்ற தலைவராக இருக்கு. கண்டிப்பா கலைஞரோட மு க ஸ்டாலின் செல்வாக்கு பெருகி இருக்கு. அதைத்தான் நான் தமிழறி மணியன் போன்ற கடந்த காலத்தின் கைதிகள் பிரிசனர் ஆஃப் பாஸ்ட்களுக்கு நான் சொல்றேன். உண்மையிலே செல்வாக்கு பெரிய இருக்கு. தென் தேவேந்திர குல வேளாளர், ஐ எம் நரேந்திரர், யூ ஆர் தேவேந்திரர். தியாகி இமானுவேல் சேகரனார் மோடி பேசினார். வேற எந்த பாஜக காரன் பேசுறான் தியாகி இமானுவேல் சேகரன? முறைபக்த மாநாட்டில் மோடி பேசினதே ஃபாலோ பண்ணீங்க இல்லல்ல? தெரியாதா? தேவேந்திர குல வேளாளர் எழுச்சி அடைந்த அந்த சமூகத்துக்கு இன்னைக்கு ஸ்டாலின் தேவேந்திர குல வேளாளர் பெயர் மாற்றம் சொன்ன அடுத்த நிமிஷமே சர்டிபிகேட் குடியா ஒவ்வொருத்தருக்கும் தேவேந்திர குல வேளாளருக்குன்னு சொன்னாரா இல்லையா? தியாகி இமானுவேல் சேகரன் நினைவிடத்து திமுக இன்னைக்கு உரிய முறையில் மதிச்சாங்க. ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அனுப்பி வச்சாரு. பிறந்தநாள் விழா கொண்டாடப்படும்னு அரசு விழான்னு தியாகி இமானுவேல் சேகரன் நினைவிழாவை மதிச்சாரா இல்லையா? மாவட்ட செயலாளர், டெல்லி பிரதிநிதித்துவம், கலைஞர் ஓசி ஓட்டு, இலவச ஓட்டு, ஒரு ஜாதிக்கு எதிராக ஓசியில போடக்கூடிய ஓட்டுன்னு நினைச்சாரு. ஸ்டாலின் அப்படி நினைக்கலையே. அப்போ நாடார் தேவேந்திர குல வேளாளர் மத்தியில் கலைஞருக்குள்ள எதிர்ப்பு இல்லை, ஸ்டாலினுக்கு ஆதரவே பெரியவிருக்கு. இது உண்மை நிலைமை. ஆனா வன்னியர்கள் மத்தியில் குறிப்பா அன்புமணி முதல்வர்னு சொல்லி கலைஞர் முதல்வராக இருக்கும் போதே ஸ்டாலின் பெற்ற சீஃப் மினிஸ்டர் அன்புமணின்னு எடுத்த அந்த வன்னியர்கள் ஓட்டு இன்னைக்கும் நான் கிரவுண்ட்ல பார்க்கும்போது ஸ்டாலினுக்கு எதிராக தான் இருக்கு. உண்மைங்க. நான் இதை சொல்றது ஸ்டாலின் இதை பார்ப்பாரு. இந்த ரவீந்திரன் துரைசாமி நியாயமா பேசுறான், உண்மையை பேசுறான், மனசுல பட்டதை பேசுறான், தரவுகளோட களத்துல இருந்து பேசுறாங்கிறத உணர்வார். எப்படி நாடார் தேவேந்திர குல வேளாளர்கள் மத்தியில் ஸ்டாலினுக்கு ஆதரவு பெரிய இருக்கோ, பாமகவுக்கு ஓட்டு போட்ட வன்னியர்கள் மத்தியில் ஸ்டாலினுக்கு உள்ள அந்த எதிர்ப்பு டைலூட் ஆகல. அது அன்புமணி தான் பெஸ்ட் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு ஜான் ஆரோக்கியசாமி ப்ரொஜெக்ட் ஆகாத ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு உணர்வை அந்த ஓட்டர்ஸ் மத்தியில் திணிச்சிட்டார். அன்புமணி அதை வச்சுதான் பொலிட்டிக்ஸ் பண்றாரு. 10.5ங்கிறாரு, 4 அமைச்சர் உள்ள இருப்பாங்கிறாரு, நாங்க ஆட்சிக்கு எங்க அமைச்சர்கள் மின்சார கட்டணத்தை சரி பண்ணுவோங்கிறாரு. அப்போ அவர் கான்பிடன்ட் ஆயிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி நாம இல்லாம இந்த ஸ்டாலின் எதிர்ப்பு பாமக வன்னியர் ஓட்டு இல்லாம எடப்பாடி பழனிசாமி 90 தொகுதியில தாக்கு பிடிக்க முடியாது. மீன்குஞ்சிக்கு நீச்சல் ஒரு பக்கம் அண்ணாமலையும் செக் வச்சிருக்கிறாரு, அன்புமணியும் செக் வச்சிருக்கிறாரு. அந்த மாதிரி தெளிவா அன்புமணி அந்த இதை பண்றாரு. இந்த கட்டத்துக்குள்ள கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லை. ஆனா இந்த அன்புமணி சென்றிக்கா பாமக சென்றிப்பா ஒரு எதிர்ப்பு இருக்குது. அதை டைலூட் பண்ணதுக்கு தான் பரம்பரைப்பட்டி ராஜேந்திரனை அமைச்சராக்குனாரு இவரு. தென் லட்சுமணனை மாவட்ட செயலராக்குனாரு. குரு அவங்க ஃபேமிலி சேர்ந்த விருதாம்பிகை மனோஜ் தம்பி இவங்களை திமுக அணிக்கு ஆதரவாக பயன்படுத்துறாரு. எல்லா இதுவுமே அவரு செய்யறாரு. நான் இது என்ன சொல்றேன்னா, ட்ரெடிஷ்னல் வன்னியர் திமுக இருக்கான். அன்புமணியை சிஎம் நினைச்சு போட்ட வன்னியர் சிக்கலை கொடுக்குறான்.
இதுல டாக்டர் ஐயா கூட்டணிக்கு வந்தாருன்னா எவ்வளவு அதை உடைக்கலாங்கிறத ஸ்டாலின் ஒரு கணக்கு போடுவார். ஜூலை 8ஆம் தேதி அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை தர இருக்கிறார். ஸோ அப்போது வந்து முக்கியமாக இன்னும் சில கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் வந்து அமித்ஷாவை சந்திக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை குறிப்பா அன்புமணி சந்திக்க எதுவும் வாய்ப்பு இருக்கா? லாபம் இல்லாம யாரும் இல்லைங்க. அமித்ஷா நினைச்சு 2024 எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டுக்குள்ள 30 தொகுதியில் ரெட்டலையில கேண்டிடேட் போட தடுக்க முடிஞ்சிச்சா? வர மாட்டாங்கன்னு சொல்ல வரல, என்ன லாபம்னு பார்ப்பாங்க. அன்புமணிகிட்ட கேட்டா என்ன சொல்லுவாரு? அமித்ஷா சாஹேப், நாங்க இல்லாம எடப்பாடி பழனிசாமியால 90 தொகுதியில் ஃபைட்டே கொடுக்க முடியாது. இப்ப அப்பா வெளியே போனாலும் நாம் இல்லாமலும் அந்த ஃபைட்டை கொடுக்க முடியாது. அப்பா அதாவது டாக்டர் ஐயா முக ஸ்டாலின் பக்கம் போறாரு, ஓகே போயிட்டு போறாரு, மீது நான் இல்லாம அந்த ஃபைட்டை கொடுக்க முடியாது. எங்களுக்கு 35 எம்எல்ஏ ஒரு ராஜ்யசபா வாங்கி கொடுங்க, அப்போ வர்றோம். ஏமாளியெல்லாம் டிமாண்ட் இருக்கும். ஏமாளியெல்லாம் யாரும் எங்கேயும் போக மாட்டாங்க. அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி எப்படி 34 ரெட்டலையை மத்திய அரசை மீறி போட்டார்? நான் சொன்னது இல்லையா, அவர் பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர், சரண்டர்லாம் ஆக மாட்டாரு. இப்போ அவர் விழுந்திருக்காருன்னா அண்ணாமலை பிஎம்ஓ சப்போர்ட்ல சீமான சிஎம் கேண்டிடேட்டா சொல்லிடுவார். நம்ம 65% இடங்கள்ல 3வது பேருங்கிறக்கா உள்ள வந்திருக்காரு. இடி அது இதுக்கெல்லாம் பயந்து ஒன்றும் வரல. அதே மாதிரி இங்க யாரும் அதுக்கெல்லாம் பயந்து ஒன்றும் அரசியல் இல்லை. எடப்பாடி கிட்ட 35 எம்எல்ஏ ஒரு ராஜ்யசபா வாங்கி கொடுப்பாருன்னா அன்புமணி வருவார். அதில் என்ன இருக்கு? இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை உங்களுக்கு நன்றி சார். நன்றி.